மாபெரும் செயல்கள் இன்றும் என்றும் செய்பவர் யார்? மாட்சியும் மகிமையும் பெருமையும் புகழும் கடவுள் ஒருவருக்கே. மாபெரும் செயல்கள் இன்றும் என்றும் செய்பவர் யார்? மாட்சியும் மகிமையும் பெருமையும் புகழும் கடவுள் ஒருவருக்கே. கலக்கல் கடவுள், அசத்தல் கடவுள், சூப்பர் கடவுள், நம் கடவுள். உலகை படைத்து உனக்கு கொடுத்து உறவாக வாழும் நம் கடவுள். கண்ணின் இமை போல காலம் முழுவதும் காப்பவரே நம் கடவுள். உலகை படைத்து உனக்கு கொடுத்து உறவாக வாழும் நம் கடவுள். கண்ணின் இமை போல காலம் முழுவதும் காப்பவரே நம் கடவுள். செங்கடலை இரண்டாக கிழித்தவர் யார் யார் யார்? வானின்று மன்னாவை பொழிந்தவர் யார் யார் யார்? கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, காக்கும் கடவுள் நம்மோடு. கலக்கல் கடவுள், அசத்தல் கடவுள், சூப்பர் கடவுள், நம் கடவுள். நம்மை மீட்க பாவம் போக்க மனிதனானவர் நம் இயேசு. அன்பை சொல்லவே தன்னை பலியாக தந்தவரே நம் இயேசு. நம்மை மீட்க பாவம் போக்க மனிதனானவர் நம் இயேசு. அன்பை சொல்லவே தன்னை பலியாக தந்தவரே நம் இயேசு. தண்ணீரை ரசமாக்கி தந்தவர் யார் யார் யார்? லாசரை உயிர்ப்பித்த நல்லவர் யார் யார் யார்? மகிழ்ச்சி பொங்கும், இன்பம் தங்கும், வாழும் இறைவன் நம்மோடு. மாபெரும் செயல்கள் இன்றும் என்றும் செய்பவர் யார்? மாட்சியும் மகிமையும் பெருமையும் புகழும் கடவுள் ஒருவருக்கே. கலக்கல் கடவுள், அசத்தல் கடவுள், சூப்பர் கடவுள், நம் கடவுள். கலக்கல் ஜீசஸ், அசத்தல் ஜீசஸ், சூப்பர் ஜீசஸ், நம் ஜீசஸ். கலக்கல் கடவுள், அசத்தல் கடவுள், சூப்பர் கடவுள்.
Jesus. சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள். ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளையை போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்ததாக ஆண்டோரை சான்றோரை திருவாய் கொள்வதை அடிக்கடி நிறுவனம் புதிய சொல்லியிருக்காங்க. அப்படிதானே சொல்லியிருக்காங்கல்ல? ஓகே, நம்ம சிறப்புரையாக நம்ம பங்கு தலைவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பிரபு அவர்கள் பொன்னாடை கூட்டுவார். அடுத்தது பரத். இந்த விடுமுறை விடுதி முகாமின் இயக்குனர் சகோதரர் பேர் என்ன? ஜெரோ. உதவி இயக்குனர் அவர்களும், ஆசிரியர்கள், தன்னார்வ தொண்டர்கள், நமது உதவி பங்கு தந்தை ஜான் பிரபு அவர்கள் மற்றும் பிள்ளைகளாக ஒருவரையும் காலை வணக்கத்துடன் நான் இந்த விவிலிய விடுமுறை முகாமிற்கு வரவேற்புடன் இந்த முகாமை துவக்கி வைத்து உங்களுக்கு ஒரு சில நல்ல வார்த்தைகளை சொல்லி நான் துவக்கி வைக்க விரும்புகிறேன். முதலில் நீங்கள் எல்லோரும் கூடியிருப்பதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். என்ன? மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சியுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? மகிழ்ச்சியுடைய வெளிப்பாடு எல்லோரும் முகத்திலும் ஒரு சிரிப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு,
இவையெல்லாம் எல்லோருடைய ஒரு முகத்திலும் செயல்பாடு. விடுமுறை விவிலிய விடுமுறை முகாமினுடைய ஹீரோ அல்லது ஹீரோயின். ஒரு சிலருக்கு நிறைய ஹீரோ கூட இருக்கலாம், பார்க்கலாம். நான் ஒரு சவாலாக வைக்கிறேன். சரி, டீச்சர்ஸ் கூட சரி, டீச்சர்ஸ் அங்க பொருத்தமான எந்த ஒரு டீச்சர் இங்க இருக்க அத்தனை பிள்ளைகளுடைய பெயர்களை சொல்கிறார்களோ, சப்போஸ் அன்னைக்கு எல்லாருமே எல்லாரும் எல்லா பேரும் சொல்றோம் கொடுத்து வச்சீங்க, நான் மேற்கொண்டு கேட்கிறேன். ஒரு மாணவனை பற்றி, ஒரு நண்பரை பற்றி, ஒரு சகோதரியை பற்றி எவ்வளவு இன்ஃபர்மேஷன், எவ்வளவு செய்திகளை நீ தெரிந்திருக்கிறார். அவன் யார், அவன் பெயர் என்ன, அவன் எதிராக படிக்கிறான், அவனுடைய பர்த்டே என்ன, அவன் அப்பா அம்மா இருக்காங்க, அல்லது அவனுக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன சாப்பிட பிடிக்கும், என்ன பிடிக்காது, என்ன அவனுடைய ஸ்போர்ட்ஸ் என்ன, அவனுக்கு பிடித்த பாடல் என்ன, அவனுக்கு பிடித்த ஒரு புனிதர் யாரு, அந்த புனிதர் பத்தி எவ்வளவு. இதுக்கு நாங்க நேரம் போட்டு, காலம் போட்டு, ஸ்கெட்ச் போட்டு, பேப்பர் போட்டு, பேனா போட்டு, பைக்கு போட்டு அதெல்லாம் கொடுக்க மாட்டோம். நீங்க இங்க இருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய அந்த ஒரு இன்சுவல் இடைவெளி நேரத்தில் நீங்க ஒருத்தர் அறிந்து கொள்ளணும், தெரிந்து கொள்ளணும். யாராரு இந்த போட்டிக்கு ரெடி? கேட்டு பார்க்கலாம். இந்த போட்டிக்கு யாரா ரெடி? நான் சொல்றது புரியலையா? 1 2 3 4 5 6 எங்கிற மாதிரி இருக்கு. ஆக எந்த டீமா பிரிச்சுக்கும். எந்த டீம்ல அந்த ஹீரோ இருக்கிறாரு, எந்த டீம்ல அந்த ஹீரோயின் இருக்கிறாங்க, எந்த டீமுடைய ஒரு ஆசிரியை அந்த ஹீரோவா இருக்க போறாங்க, ஹீரோயினா இருக்க போறாங்க. புரியுதா? என்னுடைய விளக்கத்தை சொல்லுவார். அதாவது எல்லாரை பற்றி தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் தெரியல டீம் வழியை அவருக்கு கண்டுபிடிப்போம். சரியா? அவங்களுக்கு கடைசியில நம்ம நல்ல ஒரு பிரைஸ் பங்குசாமியே தருவார்கள். நீங்க எதிர்பார்க்காத ஒன்று கொடுப்போம். சரியா? ரைட். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், நம்முடைய பரத் பிரதருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, கொஞ்சம் தான். அவர் வந்துருவார், அவர் கொஞ்சம் ஜுரமா இருக்காரு. அதனால நீங்க அவருக்கு தான் வேண்டிக்கணும். ரெண்டாவது, அவருக்கு அடுத்தது இப்ப உதவி செய்யறதுக்கு ஜான் பிரபு, நானு, அப்புறம் பிரதருக்கு இருக்காரு. பேரை மறந்து போயிருக்கேன். எனக்கு ரொசாரியோ தப்புன்னு எனக்கு தெரியுது. ஜெரோமும் இருக்காரு உங்களோட. சோ நீங்க இந்த காலத்துல ஒருத்தர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லோரும் ஒத்துழைத்து நல்ல முறையில இந்த நேரங்களுக்கு செலவழிக்க நான் விரும்புகிறேன். அடுத்ததாக நீங்க இந்த விவிலிய விடுமுறை நாட்கள்ல விவிலியத்தை நீங்க அதிகமாக எழுதுற அனுபவமாகவும், எல்லோரும் அறிந்து கொள்ளக்கூடிய அனுபவமாகவும், எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்துவை விவிலியத்தில் நீங்க அதிகமாக தெரிந்து கொள்ள இந்த விடுமுறை நாட்கள் உங்களுக்கு மிகவும் அதிகமாக உதவும் என்று நம்பி உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.